ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் நான் பண்ண பீஸாவோட வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணி பாருங்கள். பீஸா பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் வந்து சுகரு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணும். இப்போ வந்து நான் 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். இந்த மாவு கூடயே வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்ட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து பிசையணும். எனக்கு வந்து நான் வச்சுருந்த ஈஸ்ட்டு தண்ணி வந்து பத்தலை. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் மட்டும் நார்மல் வாட்ரு ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறப்ப வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நம்ம கையில் ஒட்டும். ரெண்டாவது வந்து அதை தரையை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தரையில் வச்சு பரோட்டா மாவு மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம்னா அது வந்து கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது. இந்த மாவு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து நல்லா ஊறணும். வெயில் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ஹீட்டுக்கே வந்து நல்லாவே இது டபுள் ஆகி வந்துடும். அதுவும் இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிட்ட ஈஸ்ட் வந்து கெட்டு போனதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாவு வந்து பொங்கியே வராது. இப்போ பீஸாக்கான சாஸ் வந்து ரெடி பண்ணணும். நான் ரெடிமேட் சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, வீட்டிலேயே தான் ரெடி பண்ணியிருந்தேன். 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒயிட்டை மட்டும் நான் கத்தியை வச்சு எடுத்துகிட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பல்லாரி வெங்காயம், அப்புறம் வத்தல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 பெரிய பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சாஸையும் போட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் வந்து நான் கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா தான் அந்த புளிப்பு ஒரு மாதிரியான இனிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா ஜாஸ்தி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன், அந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு இது தண்ணியாக இருக்கும். இது நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா திக்காக வந்து மாறிடும். அடுத்து நம்ம வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சிடணும். இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சிக்கன் மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரெடியான பீஸா மாவு வந்து இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபோர்க்கோ இல்லைனா கத்தியோ வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சிடணும். அப்போனா தான் வந்து நல்லாவே வந்து குக் ஆகும், இல்லைனா வந்து உள்ள மாவாக இருக்கும். தென் நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா சாஸை இது மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் துருவின சீஸே தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அதனால் வந்து அந்த சீஸ் கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், கேப்சிகமும் நிறையாவே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனு திரும்ப வந்து இது மேலே வந்து சீஸ் சேர்த்துட்டு ஃபைனலாக தான் வந்து பீஸா சீசனிங் வந்து இது மேலே வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். வேறு ஏதாவது சீசனிங் எது உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இட்டாலியன் இந்த மாதிரி. என்கிட்ட வந்து பீஸா சீசனிங் மட்டும்தான் இருந்தது, அதனால் நான் அது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் அவனில் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து சூப்பரான பீஸா வந்து அன்றைக்கி டின்னருக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பீஸாவோட லேயரை வந்து கொஞ்சம் வந்து கனமாக வைக்கணும். நான் ரொம்ப லேஸாக வச்சதுனால கொஞ்சம் வந்து எனக்கு ஹார்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.